இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம மாறி நம்ம பூசி மூழ்கி ஒரு டிப்ளமனியாக விளையாட வைக்கிறதுக்கு இன்னும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வீக் நிறைய இஷ்யூ நடந்திருக்குல்ல, இதுல இந்த இஷ்யூ எல்லாம் இவர் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிற இஷ்யூ எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சில வாரம் சில இஷ்யூவை மிஸ் பண்ணிடுறாருங்க. இஷ்யூவை மிஸ் பண்றாரு, முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்றாரு. அதாவது ஒரு 5 முக்கியமான விஷயம் இருக்குன்னா அதுல 1 மிஸ் பண்ணிடுறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இந்த வாட்டியாவது எல்லா இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். தயவு செஞ்சு லைக் பண்ணுற இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக எவிக்ட் ஆக போகிறதே பார்வதி அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் முதல்ல வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சு. எஃப்ஜே அதுக்கப்புறம் கனி தான் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நேற்று எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல. அப்படி பார்த்ததுல நிறைய பேர் அரோராக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது அரோரா சூப்பரா பேசினா, பார்வதியை ஓட விட்டுட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டாங்க. பட் சம்பந்தமே இல்லாம அரோரா நேத்து வந்தா. அது ஒரு லாஜிக்குமே கிடையாது. அரோரா அந்த இடத்துல பார்வதி கிட்ட பேசினதுல ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஆக்சுவலா பார்வதி கானா வினோத் கிட்ட ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, அண்ணன் நீ கேமை புரிஞ்சுக்கோ, கேம்ல உன்கிட்ட ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா உன்கிட்டயே சொல்லலாம். அதாவது உன்கிட்ட ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா உன்கிட்டயே சொல்லலாம். உன்கிட்ட சொல்லாம பழகிட்டு இங்க சொல்றாங்கன்னா அதுதான் அவங்க கேம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்னது சரியா இல்லையான்னு பாத்தீங்கன்னா 100% சரிதான். இப்ப கானா வினோத் கிட்ட ஒரு பிரச்சனை, நிச்சயமா கானா வினோத்துக்கிட்ட பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? யாரையுமே பேச விட மாட்டாரு. அதாவது யாராவது ஒன்னு சொல்ல வராங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. அது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அரோரா மாதிரி ஆளு கானா வினோத்துக்கிட்ட சாதாரணமாகவே சொல்ல முடியும். ஏன்னா கானா குட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்கல்ல. அப்ப கானா வினோத் நீங்க இப்படி பண்றீங்க, இது சரியில்லை கானா வினோத்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா அங்க சொல்லாம அங்க போய் சொல்றாங்க. சோ அதே மாதிரி பார்வதி வெறும் அரோராவை மென்ஷன் பண்ணி சொல்ல, பொதுவாகவே சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் கானா வினோத்தை பத்தி அங்க பேசினாங்கல்ல, ஆதிரை பேசினாங்க, இந்த மாதிரிலாம் நடந்ததுல. சோ நிறைய பேர் பேசும்போது பொதுவா இந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அண்ணன் உன்கிட்டயே சொல்லலாம், அங்க போய் சொல்றாங்கன்னா அதுதான் அவங்களோட கேம், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை அங்க இருக்க திவ்யா கவனிச்சிட்டாங்க. திவ்யா இதெல்லாம் தப்பு பார்வதி, இதெல்லாம் தப்பு பார்வதி, இதெல்லாம் தப்பு பார்வதின்ற மாதிரி அரோராவா அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க. அரோராக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு இலவும் தெரியாது. இங்க என்ன பேசினாங்க, என்ன நடந்தது எதுவும் தெரியாது. நீ எதுக்கு எப்ப பாரு பின்னாடியே பேசிட்டு இருக்க? ஏம்மா என் கருத்துமா, அது உனக்கு ஒரு கருத்து இருக்க மாதிரி எனக்கு ஒரு கருத்துமா, என் கருத்தை நான் எங்கனாலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. இது பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளி மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கு. யாரே நம்ம அரோரா தான். அரோராவுக்கு ஃபயர் எப்படி விடுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ட்விட்டர் பக்கம் நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைபர்ஸா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒரு லாஜிக்கும் இல்லைங்க. அந்த பொண்ணு தேவையில்லாம நேற்று பிரச்சனை பண்ணுச்சு. சரி, தேவையில்லாம கூட பிரச்சனை பண்ணா நீ எங்க பார்வதி பதிலுக்கு பேசினா நீ அழுதுட்டு போயிடுற. ஒன்னும் இல்லை, நேற்று கமருதீன் கரெக்டா லாக் பண்ணி கேள்வி கேட்கிறான். துஷார் போனது ஒன்னால் தான். நீ சில விஷயங்களை சொல்றல, அதாவது ஒன்னும் இல்லை, ஆதிரை பேசினதெல்லாம் நம்பி என்கிட்ட நீ பேசினல்ல, அதாவது இதுக்கப்புறம் உன்னை நம்ப, நீ ஆதிரை சொன்ன மாதிரி தான் நீ இருக்க கமருதீன் என்கிட்ட பேசினல்ல, இப்ப சொல்றேன் துஷார் ஒன்னால் தான் வெளியே போனான்ற மாதிரி அழுத்தி சொல்லிட்டாரு. உடனே மேடம் கொஞ்சம் போய் அழுதாங்க. அதாவது சண்டைக்கு வேகமா வருது, ஆனா எப்பவுமே சண்டையில அடி வாங்கிட்டு அழுவுறது மேடமா தான் இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.